அவருக்கு பின்னாடி போனால் எதையுமே திரும்பி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆமென். என்ன நடந்தாலும்
வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளது. ஆமென். சங்கீதம் 84:2 சொல்லுது, எழுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா, நம்ம இருதயமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தம் இடுகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்குல்ல? ஆத்மா இருக்கா இல்லையா? ஆத்மா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப நம்ம ஆத்மா எப்படின்னா ஆண்டவரை கம்பீரித்து சத்தமிட்டு பாருங்க. அல்லேலூயா. பாடுறதை விட உங்களுடைய வாய்ஸ் தான் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு பாருங்க. இந்த உலக பிரகாரமான மக்கள் எவ்வளவோ இந்த 3 நாளாக பார்க்கணும், அவ்வளவு அந்த அறியாத தெய்வத்தை கல்லை மண்ணை உடைக்கிற அவ்வளவு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிற நாம சும்மா வரல இடத்துக்கு வெறுமையோடு இருக்க வேண்டாம். உங்களால் எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ அவ்வளவு கைகளை நல்லா சத்தமாக தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுற ஒன்றுமில்லாத உயர்த்துறதா அவர். தாவீதுக்கு என்ன திறமை இருந்துச்சு? ஒரு திறமையுமே தாவீதுக்கு கிடையாது. ராஜாவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தகுதி இல்லாத. இந்த உலகத்துல நம்ம என்ன படிக்கணும், ஒரு டாக்டராகனா MBBS முடிக்கணும், ஒரு ஆர்கிடெக்ட் வீடை கட்டணும்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உலகத்துல என்ன இருக்குன்னா ஒவ்வொரு தகுதி இருக்குது. ஆனால் தேவன் மட்டும்தான் நம்ம தகுதி இல்லாத நம்மளை தெரிந்தெடுத்து அவருக்காக நம்மளை பயன்படுத்துகிறார். ஒன்றுமில்லாத தாவீதை அவர் பாடல் மட்டும்தான், தேவனை துதிச்சது மட்டும்தான் அவர் செஞ்சார். வேற ஒன்றுமே செய்யல. அவர் தேவன் ஆடு மேய்ச்சதுக்கும் ஆடு மேய்க்க விட்டு அவர் பாட தேவன் என்ன பண்ணாரு? துதிக்க மட்டும்தான் செஞ்சார். அவர் ராஜாவாய் உயர்த்தினார். கோலியாத்தை வீழ்த்த செய்தார். கர்த்தருடைய பேரு அவர் பிறக்கிற இடத்துலயே தாவீதின் குமாரன் வரப்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய நாமம்! என்னன்னா ஒரே காரியம், தேவனை துதித்தது மட்டும். இப்பவும் நம்ம தேவனை துதித்து அக்கம்பத்தை யாரையும் பார்க்க வேண்டாம், துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 2வது பாடலாக நன்றி சொல்லி உண்மை பாட வேண்டும் என்ற பாடலை காண போகிறோம். எல்லாம் தெரிந்த பாடல் தான்.
அல்லேலூயா. அவர் வார்த்தை நான் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றினேன். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். எல்லாத்தையுமே உண்டாக கிடவது எல்லாம் ஆலோசிச்சு. ஆமென். மனிதன் மட்டும் தன் கையினால உருவாக்கி நாசின் சுவாசத்தினால ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் கேட்கும். ரைட்டா? உண்மைதானே? உண்மையா இல்லையா? வானம் உண்டாக கிடவுது அப்படின்னா உண்டாச்சு இல்லையா? மனுஷன் உண்டாக கடவுள்னு சொன்னாரா? மனிதனை அவர் கையினால உருவாக்கினார். நம்மளை அவர் கையினால் உருவாக்கப்பட்டு நம்ம எவ்வளவு விசேஷிக்கிறது. அல்லேலூயா. நாங்க தான் பாடுறது கேட்குது, நீங்க பாடுறது கேட்கவே இல்லை. சரியா? சந்தோஷமா தான் இருக்கீங்க. வேலை இருக்கு, எனக்கு தான் பதட்டம் இருக்கு. உண்மையிலே சொல்லுங்க, எத்தனை அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியல. உங்களெல்லாம் பார்த்து எனக்கு பாதம் இருக்கு, கையெல்லாம் நடுங்குது. பைபிள் எடுக்க கூட எனக்கு 84 செகண்ட் தேடல இருக்குது. ஏன்னா நான் மேலே இருக்கவங்களை கீழே பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயமா இருக்கிறீங்க. நீங்க ஃப்ரீயா இல்லாம தானே இருக்கீங்க, சந்தோஷமா தானே இருக்கீங்க. வானவர் துணிந்து பாடணும். அல்லேலூயா. போன 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் வேலை முடிஞ்சு ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்கிறேன். பெரியாரில் அந்த கரெக்டாக அந்த ஆரியபவன் அந்த ரவுண்டான சிங்கிள் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஒரு வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைனால அந்த கடவுளை அந்த தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைனால பார்க்க முடியல. அவங்க அப்பா தூக்கி லிஃப்ட் பண்ணி அந்த பிள்ளையை காட்டுறாங்க. அறியாத தெய்வத்தை அவன் நிற்கிறான். ஒரு லைட்டாக அந்த தங்கமேல் தூரத்தோட அவன் அந்த பால் பாக்கெட்டை அது வச்சுட்டு வரிசையில் நிற்கிறேன். அறியாத தெய்வம், ஜீவனுள்ள தேவனை அறிந்த நாம விடுதலையோடு ஆரம்பிக்கும். கர்த்தரோட ஆவியானவர் எங்கே இருக்கோ விடுதலை உண்டு. கர்த்தரோட ஆவியானவர் எங்கே இருக்கார்? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறார். நீங்க துதிக்கும் போது தான் விடுதலை. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரிதான், துதிக்கும் பொழுது தான் விடுதலை. விடுதலையோட தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு அவங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க கண்ணை மூடி துதிங்க. யாரையும் தயவு செய்து யார் இடத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை யோசித்து பாருங்க. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. உலகம் கடைசி காலத்து மணிக்கு போயிடுச்சு. கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம். ஒரு ரோபோட்டை தயாரிக்கிறாங்க, ரோபோட்டோட என்னென்னமோ செய்யறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வேலை இழந்துட்டாங்க. ஒரு ரோபோவை கன்சீவ் ஆக்கி குழந்தை பெறுகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். நம்ம இதுக்கப்புறம் எங்க போகிறோம்? என்ன அமைதியா இருக்கீங்க? பரலோகராஜ்யம் தானே? இல்லை டவுட் ஆயிடுச்சா? கர்த்தருடைய ராஜ்யத்தை அவரோட அவரை நம்ம பங்கு பெறப்போம். உண்மைதானே? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நான் போயிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்றேன். அவ்வளவுதானா? அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை பங்கு பெறப்போற நாம இங்க எத்தனை மணி நேரம்? 1 hour தான் வர்ஷிப் பண்றோம். 24 hours தான். எப்படி பண்ணுவீங்களா? 1 மணி நேரம் தான் நம்ம பண்றீங்க. வர்ஷிப்பா இருக்கிற இந்த செய்தி அப்படி போயிடணும். முடிஞ்சிருக்கு. 2 வருஷத்துல 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. கர்த்தருடைய ராஜ்யத்துல 24 மணி நேரம் துதிக்கிற மட்டும் தான் வேலை. அல்லேலூயா. இங்க ரெடி ஆனாதான் அங்க போக முடியும். உண்மைதானே? இங்க பிராக்டிஸ் தான். அங்க போய் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போய் இங்க பண்றதுதான். எப்பயுமே ஒரு கேம் ஆகுது. என்ன பண்ணுவாங்க? பிராக்டிஸ் பண்ணி தான் ஃபைனல் வந்து போவாங்க. அதே போல இங்க உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க 24 hours அந்த ஆராதிக்க போகலாம். அல்லேலூயா. அந்த கண்களை மூடி அடுத்த பாடல கர்த்தர் என் மேல இருக்கிற பாடலை கண்களை மூடி, யார் அக்கம்போது யாரையும் பார்க்க வேண்டாம். எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். கண்களை மூடி விடுதலையோட கர்த்தர் ஆராதிக்கணும். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எல்லாம் உள்ளார் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுக்கு என்ன சொல்லுவோம், உங்களுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை வாயில கொண்டு சொல்லி தேவனை துதிங்க. ஆண்டவர் வாயை விரிவாய் தர நன்மையால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாயை திறந்து அவர் நல்லவர் 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 என்று சொல்லும் பொழுது கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு பதிலளிக்க நல்லவராக இருக்கிறார். கண்கள் உங்களை துதிங்க துதிங்க. உங்களுக்கு என்ன சொல்லி தேவனை துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எண்ணி, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கினவரை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விருப்பம் ஆகாமல் விருப்பம் கர்த்தருடைய கிருபை என்று வாசிக்கிறோமே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் 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 நல்லவர். ஆண்டவரே நீர் போதுமானவர், இரக்கமுள்ளவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிங்க. வாயை விரிவாய் திறந்து சொல்லியிருக்கிறாரு. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. துதிக்கிறவருடைய கம்பீர சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் உடனிடப்பட்டுள்ளதாக. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தரை துதிங்க துதிங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி துதிங்க. உங்கள் இருதயமும் ஆத்மாவும் கர்த்தரை கெம்பீரித்து பாடுவதை வாசித்தது போல துதிங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் 30 நாட்கள் கண்மணி போல பாதுகாத்த நன்மை, 30 நாள் உள்ள உணவு முழுக்க உடல் இருக்க இடத்தை கொடுத்த என் தேவன், 30 நாள் சுகத்தை ஒரு பலத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனை துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவின் நாமத்தினால் துதிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். அந்த பரம ராஜ்யத்திற்கு கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னொரு அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல அவர் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறது போல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தோட இடம் அசைகிற இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா,
நீ நல்லவர் போதுமானவரே என்று துதிக்கிறோம். நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே. எங்க ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, அந்நிய பாஷையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே இது போதாது, இடங்களாமல் போக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் ஆவியானவர் இங்கே இருக்கிறார், விடுதலை கொடுக்க இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் வளர்ந்து இருக்கிறார் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜாவே. நீர் நல்லவர் 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 போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜீவனின் அதிபதி, நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். மலை போன்ற பிரச்சனைகள் தாவீது முன்னாடி நின்றது. மலை போன்ற பிரச்சனை போன்ற கோலியாத் முன்னாடி நின்றான். ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததுனால கோலியாத்தை வீட்டில் கட்டளை அவசியம். ஹalleluya. நம்ம முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் மலைகள் போல இருந்தாலும் சரி, என் ஜீவனுள்ள தேவனால எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உண்டு. என் தேவன் ஜீவனுள்ள தேவனால எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உண்டு. ஹalleluya.
உங்க இயக்கத்தை அறிஞ்சதை ஒருத்தர் உங்க பிள்ளைகள் அறிய முடியாது, உங்க தகப்பன்மார் அறிய முடியாது, உங்க உற்சாக உறவினர் அறிய முடியாது, உங்க நண்பர்கள் அறிய முடியாது. உங்க இயக்கத்தை அறிந்தவர் ஒருவர் மட்டும், அவர் ஜீவனுள்ள தேவன் மட்டும்தான். எங்க இயக்கத்தை அறிந்த தேவன், எங்க இயக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே, உங்க தொழுது கொள்ளுகிறோம்னு சொல்லுங்க. ஹalleluya, உங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்க மாறாவின் நீரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கசப்புகளை மாற்றினை தேவனே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவனைகளோட கூட இருக்கிறதற்காக உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில போதும், நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. ஹalleluya, உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமை உள்ள தேவன். அவர் அப்பாற்பட்டவர், யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் உள்ள கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உள்ள கையில் உங்களை வரைந்து வச்சிருக்கிறார். உங்க பிரச்சனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த காரியத்திற்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே இந்த காரியத்திற்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம்.
தேவன் நம்மை மூடி பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல அவர் மாறாதவர், அவர் மறவாதவர். தாயுமே மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறேன் அவர் சொல்றாரு. நான் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறேன் அவர் சொல்றாரு. கலிகளும் போல காக்கிறேன் என் சிறைகளுக்கு கீழே மூடி பாதுகாப்பை சொல்றேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் அப்பா அவங்களை மூடிக்கொள்கிறாரு. எத்தனை வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் அவங்களை மூடிக்கொள்கிற தேவன் உங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர். அவர் செட்டைகளின் கீழே பாதுகாக்கிறார். உங்களை என்ன இந்த 30 நாட்களும் இந்த 8 மாதங்களும் கண்மணி போல மூடி பாதுகாத்து அவர் சிறைகளில் கீழே மூடி கண்மணி போல
30 நாட்கள் கண்ணை போல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆண்டவரே 31வது நாளுக்கு கர்த்தர் மகாபெரிய கிருபை